ஆண்டவர் யோசுவா கிட்ட டீல் பண்ண ஆரம்பிக்கிறார். நீ உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால். ஆண்டவருடைய வழிகளில் நீ நடக்கலப்பா, இனியாவது என்ன செய்யும், நான் சுத்தம் பண்ணிட்டேன், என் வழிகளில் நட. என் காவலை நீ காரு அப்படின்னா, என் வார்த்தைகளை நீ காத்து நீ நடக்க வேண்டும், உனக்குள்ளே காத்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்கு உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். என் வழிகளில் நீ நட. இதுவரைக்கும் நீ அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்த, இப்போ நான் சுத்தம் பண்ணிட்டேன். சாத்தான் உன்னை குற்றம் சாட்டுவதற்கு நான் உனக்கு அனுமதிக்கல. இப்போ ஆண்டவர் பாருங்க, சாத்தான பேச விடாம தடுத்துட்டு கரெக்டா ஜோஷுவாட்ட வந்து டீல் பண்றாரு. அதையும் விடல. நீ என் வழிகளிலே நட. இதுவரைக்கும் நீ என் வழிகளில் சரியா நடக்கல, நட. என் காவலை கார், என் பிரமாணங்களை காத்துக்கொள். அப்பொழுது உனக்கு என் ஆலயத்திலே உலாவுகிறதற்கான இடத்தை நான் உனக்கு தரேன். உன் பிரகாரங்களை நீ காத்துக்கொள்வாய். பிரகாரம் என்பது எல்லாரும் வருகிறதான இடம். அங்கேயும் உன்னை உலாவுகிறதுக்கு இடம் கொடுப்பேன். ஆலயத்துக்குள் பரிசுத்த ஸ்தலத்திலும் நான் உனக்கு இடம் கொடுப்பேன். பிரகாரங்களை காக்க செய்வேன், ஆலயத்துக்குள்ளே உனக்கு இடம் கொடுப்பேன். என் வழிகளில் நடந்தனா உன்னை என் பரிசுத்த ஸ்தலத்திலே உனக்கு இடம் இருக்கிறது. நீ நியாயம் விசாரிக்கிறவனாய் இருப்பாய். இந்த ஆலயத்தில் நியாயம் விசாரிக்கிறவனாய் இருப்பாய். உன்னை குறித்து நான் ஒரு நல்ல நோக்கம் வச்சிருக்கிறேன். உன்னை குறித்து ஒரு நல்ல திட்டம் வச்சிருக்கிறேன். உன்னை குறித்து உயர்ந்த ஒரு தரிசனம் வச்சிருக்கிறேன். உன்னை குறித்து எனக்கு பெரிய காரியம் இருக்குது. நியாயம் விசாரிக்கக்கூடிய நபர் நீ, தெரிந்து கொள்ளப்பட்டவர் நீ, ஆலயத்திலே நீ வாழ வேண்டிய ஆள் நீ, என் பிரகாரங்களிலே நியாயம் விசாரிக்க வேண்டிய ஆள் நீ. இப்படிப்பட்ட நீ இதுவரைக்கும் குறையோடு இருந்த, இன்றைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை மாத்திட்டேன். இனி உன்னுடைய காரியத்தை குறித்து என் திட்டத்தை உனக்கு சொல்லிட்டேன். இனி நீ அதிலே உன்னை காத்துக்கொள். ஆண்டவர் அவரை கிளீன் பண்ணிட்டு அப்படியே விட்டிருப்பார். ஆனால் மறுபடியும் அவர் அழுக்கு வஸ்திரத்துக்குள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்காகத்தான் ஆண்டவர் அவரை குறித்து வைத்திருக்கிற தம் திட்டத்தை வெளிப்படுத்துகின்றார். இன்னைக்கு சொல்றேன், நம்ம ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. நம் ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த திட்டமும் தெரியல, அந்த நோக்கமும் தெரியாமல் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அழுக்கு வஸ்திரம். அழுக்கு வஸ்திரத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து நம்மளோட பேச முடியல. அழுக்கு வஸ்திரத்தோடு இருக்கும் பொழுது சாத்தானை ஆண்டவர் கடிந்து கொண்டார். ஆனால் யோசுவாட்ட கர்த்தர் பேசவே இல்லை. இவனோட ட்ரெஸ்ஸா மாத்தினாரு, அவனோட தலைப்பாகையை மாத்தினாரு. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் ஜோஷுவாட்ட வந்து டீல் பண்றாரு. இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் இதுவரைக்கும் கிருபையாய் நம்மை காத்திருக்கிறார். அழுக்கு வஸ்திரம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம்மை சாத்தான் குற்றப்படுத்தி நம்மை நிர்மூலமாக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார். ஆனால் இந்த நிலைமையிலே இன்றைக்கு இந்த ஆராதனையில வைத்து ஆண்டவர் நம்முடைய அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போட்டு நமக்கு இருக்கிறதான அழுக்கான தலைப்பாகை எடுத்து போட கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய சமூகத்திலே உங்கள் வஸ்திரங்களை கர்த்தர் மாற்றுகின்றார். நம்முடைய வசனத்தின் மூலமாக நம்மை சுத்திகரிக்கிறார். அழுக்கு வஸ்திரத்தை மாத்துறாரு. ஏன் தெரியுமா? ஒரு புதிய திருப்பம், ஒரு புதிய டர்னிங் பாயிண்ட், ஒரு புதிய தரிசனத்தை நமக்குள் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த புதிய ஒரு தரிசனம் என்ன? இதுவரைக்கும் யோசுவாவுக்கு தான் ஒரு பிரதான ஆசாரியன் என்கிறது மட்டும்தான் மைண்ட் இருந்துச்சு. போஸ்டிங், தான் ஒரு பிரதான ஆசாரியன், அது மட்டும் அவனுக்கு தெரியும். ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக தேவன் அவரை குறித்து வைத்திருக்கிற திட்டம் அவருக்கு தெரியல. இப்பொழுது அவருடைய வஸ்திரத்தை மாற்றி அதன் பிறகுதான் ஆண்டவர் அவரை குறித்திருக்கிற திட்டத்தை எல்லாம் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய்கிறார். என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கான இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். என் பரிசுத்த ஸ்தலத்திலே, என் ஆலயத்திலே, என்னுடைய பிரகாரத்திலே, எல்லா இடத்திலும் உனக்கு இடம் உண்டு. காவல்கார், என்னுடைய வழிகளில் நட. உன்னை கிளீன் பண்ணிட்டேன், சுத்தம் பண்ணிட்டேன். இனி ஒரு புது வாழ்க்கையை தொடங்கு. நான் உனக்கு சுத்திகரித்து இருக்கிறதான இந்த புதிய நிலையை காத்துக்கொள், அதில் தொடருங்கிறாரு.
அதை தொடரும் பொழுது கர்த்தர் நமக்கு எவ்வளவு கிருபையாய் சத்துருவின் தாக்குதலுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்திருக்கிறார். நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு நம்ம சின்சியரா இருக்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு சொல்றேன், இது ஆராதனை முடிவில் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சுத்திகரிப்பு நிச்சயம். இந்த வசனத்தின் மூலமாய் ஒரு சுத்திகரிப்பு நிச்சயம். அதுக்கு பிறகு சொல்ற, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவதற்கு ரெடியா இருக்கிறார். எப்ப தெரியுமா? நீங்க ஆண்டவரோடு தொடர்ந்து ஐக்கியத்தை வைக்கும் பொழுது ஆண்டவர்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். நம்ம எல்லாருக்கும் குறித்தும் ஆண்டவருக்கு நோக்கம் இருக்குது, எல்லாரையும் குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. ஆனால் எல்லார்கிட்டையும் ஆண்டவரால் வந்து பேச முடியல. ஆண்டவர் என்னைக்குமே பேச விரும்புகிறவர், ஆனால் நிறைய பேர்கிட்ட பேச முடியல. யோசிச்சு பாருங்க, ஏலி ஆசாரியனா இருக்கிறாரு, தேவாலயத்தில் இருக்கிறாரு. சாமுவேல் இளைஞன் சின்னவனா இருக்கிறான், அவனும் அதே ஆலயத்தில் தான் இருக்கிறான். ஆண்டவர் பேச வராரு. ஏலி கிட்ட ஆண்டவரால் பேச முடியல, சாமுவேல் கிட்ட மட்டும் பேச முடிந்தது. பேசணும்னு நினைக்கிறாரு, ஆனா பேச முடியல. இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களோடு பேச நினைக்கிறார். ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் பேச நினைக்கிறார். ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நடத்துதலை புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொருவரும் ஆண்டவர் தன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ள முடியும். அது தெரிந்தால்தான் நீங்கள் தேவ சித்தத்தில் டிராவல் பண்ண முடியும். ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை திட்டத்தை தெரியாம பிளைண்டா இருக்கக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்படும் போது நமக்கு கர்த்தர் ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். இப்பிரபஞ்சத்தின் தேவன் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருந்தான். ரட்சிக்கப்பட்ட போது நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டது, செவிகள் திறக்கப்பட்டது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும். அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற காரியத்தை பார்க்கிறதற்கு, அவருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு நம்முடைய செவிகள் திறக்கப்பட்டிருக்கணும். நம்முடைய மைண்டை ஓபன் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தை உங்கள் இருதயத்தை திறங்க. ஆண்டவரை, நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? நீங்க செய்யறதெல்லாம் கரெக்ட் நினைக்கிறீங்களா? கிடையாது. நீங்க செய்யறது எல்லாம் தப்பு. நம்ம செய்யறது பெரும்பாலும் தப்பு தான். நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் பெரும்பாலும் தப்பு. நம்ம வாழ்கிற வாழ்க்கை பெரும்பாலும் தப்பு. நம்ம எடுக்கிற முடிவுகள் பெரும்பாலும் தப்பு. நம்ம வாழ்கிற வாழ்க்கையின் காரியங்கள் பெரும்பாலும் தப்பானதுதான். அப்ப எது சரி? நமக்கு எது சரியானது என்பது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொருத்தரோட லைஃபை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. அது என்ன என்பது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க அதை அவர்கிட்ட தான் விசாரிக்கணுமே தவிர வேற எங்கேயும் விசாரிக்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறணும். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு மூவ் பண்றாரு. நம்ம லைஃப் ஸ்டைல் மாறணும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். ஆண்டவருடைய நடத்துதலை தெரியணும். பிளைண்டா இருக்கக்கூடாது. ஏதோ கூட்டுத்தனமா வாழ்க்கை நடத்தக்கூடாது. நான் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கை எங்க போகணும்? என்ன செய்யணும்? நமக்கு தெரியணும். இது ஆண்டவர்கிட்ட இருந்து வரணும். நமக்கு கர்த்தரிடத்துல இருந்து வரணும். இன்னைக்கு உங்க மைண்டை ஓபன் பண்ணி, ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீங்க ஆளுகை செய்யுங்க. நான் என்ன செய்யணும் கேளு. என்னை குறித்து உங்களுடைய நோக்கம் என்ன?